மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு தாவேக்க ஆதரவாளனா நம்ம எவ்வளவோ வீடியோக்கள் இந்த சேனலில் தொடர்ச்சியாக பண்ணியிருந்தாலும் எங்கெங்கே நாம் தமிழர் கட்சியோட முரண் பண்ணுமோ தொடர்ச்சியாக அவங்களோட முரண்பட்டுக்கிட்டே இருக்கோம். அண்ணன் சீமான் அவர்களை எங்கெங்கே நம்ம முரண்பட்டு பேசணுமோ அங்கே முரண்பட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஏதோ இவங்க போராட்டத்தில் ஒரு நியாயம் இருக்குது, பட் அந்த போராட்டத்தை நம்ம எடுத்து தேவையில்லாமல் ட்ரோல் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. இதை பற்றி சில கருத்துக்களை தைரியமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு விஷயத்தை பேசினா சரியாக இருக்கும் நம்புறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த போராட்டம் இந்த ஆங்கிளை நம்ம பசங்க நிறைய பேர் எடுத்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கப்பா யாருப்பா நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன், அந்த வீடியோ பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இவங்க தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த பேரை ஒட்டுறாங்க பேருந்தில், அதற்காண்டி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணுற பேருந்துலே ஒட்டுறாங்க. அந்த பேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் பேருந்தில் போய் தமிழ்நாடுன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்தை ட்ரோல் மெட்டீரியலாக மீடியா மாற்றுது. நம்ம பசங்களும் கொஞ்சம் பேர் அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நமக்கு தோணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த போராட்டம் என்ன, எதுக்காண்டி போராடுறாங்க, ஏன் தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையை நீக்கிறாங்க, அதற்கு அரசு என்ன சொல்லுது, அதற்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்க வேற சில தமிழ் பற்றாளர்கள் நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய சில தோழர்கள் உட்பட எல்லாருமே என்ன சொல்லி இருக்காங்க. ஆக்சுவலா இந்த தமிழ்நாடு பஞ்சாயத்து என்னதான் எல்லாத்த பத்தியும் தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இது முதல்ல தமிழ்நாடு தானே. எங்கெங்கெல்லாம் தமிழ்நாடு அரசு இருக்கோ அங்கெல்லாம் தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம்ல, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் எடுக்கிறாங்க. கேட்டால் சரியான காரணம் சொல்லாமல் அவங்க இவங்கன்னு சொல்லி மாற்றி சொல்கிறாங்களே தவிர உண்மையான நியாயமான காரணம் சொன்னாங்கன்னா நம்ம அத்தனை பேரும் கடந்து போகிறோம். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அந்த காரணம் இல்லாமல் சாக்கு போக்குகள் சொல்லப்படும் போது தான் இங்கே பெரும் பிரச்சனை வருது. பட் இந்த வீடியோ எடுத்து ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு நான் சில விஷயங்கள் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக தமிழ்நாடு அரசு இந்த போக்குவரத்து கழகத்தை 8 பிரித்து வச்சிருக்காங்க. சென்னையை மட்டும் செப்பரேட்டா வச்சிருக்காங்க. அந்த எஸ்சிடிசின்னு சொல்லுவாங்கல்ல, விரைவு போக்குவரத்து கழகம், அது தனியா இருக்கு. அது இல்லாம தமிழ்நாட்டை 6 போக்குவரத்து கழகங்களா பிரிச்சு வச்சிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா விழுப்புரம், சேலம், கோயம்புத்தூர், கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, இது 6 பிரிச்சு வச்சிருக்காங்க. நம்ம சின்ன வயசுல எப்படி பார்ப்போம்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் அப்படிங்கிற பேர் போட்டிருப்பாங்க, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ அந்த தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற வார்த்தை எடுக்கிறாங்க. என்ன காரணம்பா, என்ன விஷயம்? நியாயமாக இருந்தால் நம்ம அத்தனை பேரும் ஏற்றுட்டு போயிடலாம், எந்த விதமான பிரச்சனை இல்லை. அதுக்கு இவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால தான் நாங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்த கேள்வி கேட்போம், யார் இதை படிக்க கஷ்டமாக இருக்குது, எத்தனை புகார் உங்கள்கிட்ட வந்துச்சு, எதனால இந்த நடவடிக்கை எடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டால் இந்த கேள்விகள் எதுக்குமே உங்கள்கிட்ட பதில் கிடையாது. படிக்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கீழே கும்பகோணம் போடு, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கீழே திருநெல்வேலின்னு போடு, தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லி ஏன் அந்த தமிழ்நாடு அரசுங்கிற வார்த்தை போடப்படும் போது படிக்க கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற புகாரை யார் கொடுத்தா, புகார்தாரர் யார், எதன் மூலமா அந்த புகாரை நீங்க ரிசீவ் பண்ணீங்க, எதன் மூலமா அந்த நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படிங்கிற கொஸ்டினை கேட்டா எந்த கேள்விக்கும் பதில் இல்லாம இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்க இதை ஒரு போராட்டமா முன்னெடுத்து ஒவ்வொரு இடத்துலயும் போய் தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையை ஒட்டும் போது அதை பிடிச்சி கிழிச்சு தூக்கி வீசுறாங்க. ஏன் இந்த மாதிரி நடவடிக்கை மேற்கொள்றாங்க, இதன் பின்னணி என்ன? அப்ப ஏதோ ஒன்று நம்மள்ட்ட மறைக்கிறாங்க அப்படிங்கிறது தொடர்ச்சியா நம்ம யோசிக்கிறோம். அதற்கு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் என்ன பதில் சொல்றாங்க, போக்குவரத்து கழகத்தோட அமைச்சர் சிவசங்கர் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது அம்மா காலத்திலே பண்ணிட்டோங்க, நாங்க அம்மா காலத்துல இதை வந்து பண்ணும்போது நாங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம், மற்றபடி வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. சரி, இப்போ வருவோம். அம்மா காலத்துல இந்த மாதிரி ஒரு நிர்வாக முடிவு எடுத்தாங்களான்னு சொல்லி அன்னைக்கு எங்களுக்கு தெரியல. இப்போ நம்ம பேசுறோம் பாத்தீங்களா, நம்ம அத்தனை பேருக்கு அன்னைக்கு தெரியல, இன்னைக்கு தெரியுது. அப்ப அம்மா கால முடிவு தவறா இருந்தா உங்க ஆட்சியில் அதை மாத்திருக்க வேண்டியதானே? ஏன் 4.5 வருஷம் நீங்க அதை கண்டினியூ பண்றீங்க? அம்மா அவர்களை மட்டும் இங்க கார்னர் பண்றீங்க. சரிப்பா, அம்மா அவர்கள் தப்பு பண்ணிட்டாங்கன்னா நாங்க சொல்றோம்பா, அம்மா அவர்கள் பண்ண தப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சரி பண்ண வேண்டியதானே? அப்ப அவரும் 4.5 வருஷம் கமுக்கமா அந்த முடிவில் இருக்கும்போது அவருக்கும் இந்த முடிவில் உடன்பாடு இருக்குன்னு தானே நம்ம புரிஞ்சுக்க முடியும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் படிக்கிறது கஷ்டமா இருக்குன்னு எவையா சொன்னா தமிழ்நாட்டில்? எனக்கு இதுதான் முதல்ல புரியவே மாட்டேங்குது. சொல்லக்கூடிய நபர்களை முதல்ல கூட்டுவாங்க, என்ன பிரச்சனை, என்ன பஞ்சாயத்து அப்படிங்கிற எந்த டைமென்ஷனும் இல்லாம தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையை தூக்குறீங்க. ஸோ இதுக்கு போராடக்கூடிய நபர்கள் மேல கைது நடவடிக்கை மேற்கொள்றீங்க. அவங்க போயிட்டு ஒரு பஸ்ல போயிட்டு, அது ஒரு பிரைவேட் பஸ்ல போய் ஒட்டுறாங்க. ஒரு ஆர்வம் மிகுதியில் ஏதோ ஒரு தோழர் போயிட்டு அதில் ஒட்டுறாரு, அது ஒரு பிரைவேட் பஸ்ஸா இருக்கு,
பிரைவேட் பஸ்ஸில் எப்படிங்க தமிழ்நாடு அரசுன்னு எழுத முடியும்னு சொல்லி போராட்டத்தோட வடிவத்தை நீர்த்து போக செய்யும் வகையில் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தை மாற்றி விடுறீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சியோட எனக்கு ஏராளமான முரண்பாடுகள் இருக்கு. ஆனால் இந்த போராட்டத்தில் ஏதோ ஒரு நம்பகத்தன்மை இருக்கு. இந்த போராட்டத்தில் அவன் கேட்குற கேள்வி ஏதோ ஒரு வகையில் நியாயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த கேள்வியை அவர் கேட்ட பிறகுதான் எனக்கே இந்த செய்தி முதல்ல தெரிய வருது, தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை மாத்துறது. ஸோ இதுக்கு பின்னாடி நான் போய் தேடி பார்த்தா ஒவ்வொரு வருஷமும் இந்த பஞ்சாயத்து வந்திருக்குங்க, புகஞ்சிருக்குங்க. இந்த வருஷம் இது போராட்ட வடிவத்துக்கு மாறி இருக்கு. ஒவ்வொரு தடவையும் கண்டனம் தெரிவித்து இதுக்கப்புறம் கடந்து போயிடுவாங்க சில தலைவர்கள். சில திமுகவோட உடன்பிறப்புகளை கோரிக்கை வைக்கிறாங்க அரசாங்கத்திட்ட, இல்லைங்க தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையை போடுங்க, என்ன பஞ்சாயத்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் யாருக்கும் எந்த கேள்விக்கும் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம், நாங்கள் உண்மைக்குமே தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை நீக்கிறதுல தீவிரமாக இருப்போம் அப்படிங்கிறதுல தொடர்ச்சியாக இருக்காங்க. சரிப்பா, நீக்கிறதுக்கு தீவிரமாக இருக்கீங்கன்னா ரெண்டு காரணம் சொல்கிறீங்க. ஒன்று அம்மா நான் முன்னாடி சொன்னபடி, ஒன்று படிக்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இது ரெண்டுமே வேலிடான ரீசன் கிடையாது. வேற ஏதாவது காரணம் தான் சொல்லுங்கள், உங்களோட முடிவுக்கு நாங்களும் செவிசாய்க்கிறோம். அரசு கரெக்டாக முடிவெடுத்திருக்குங்க. சும்மா அரசை உட்காந்து எதிர்க்கிறதே வேலை கிடையாதுங்க. அரசு தப்பு பண்ணால் எதிர்க்கணும். இதான் தலைவர் விஜய் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. தொடர்ச்சியா பொழுதன்னைக்கு 24 மணி நேரமும் அரசை எதிர்க்கிறது உன் வேலை கிடையாது. அரசுக்கு தப்பு பண்ணா அந்த தப்பை சுட்டிக்காட்டு, அரசுக்கு பரிந்துரை தேவைப்பட்டா பரிந்துரை கொடு, அரசுக்கு ஆலோசனை தேவைப்பட்டா ஆலோசனை கொடு, அரசுக்கு நிரந்தர தீர்வு தேவைப்பட்டா நிரந்தர தீர்வை கொடு, அரசுக்கு உதவி செய், தப்புனா தட்டி கேளு. இதான் என் தலைமை எனக்கு கற்றுக் கொடுத்த அரசியல். அந்த அரசியல் தான் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். இந்த தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற இந்த முடிவு, இந்த நிர்வாக முடிவு தப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றோம். அதற்கு போராடக்கூடிய எங்களுடைய சகோதரராக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்காரங்களை நீங்க கைது பண்றீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், கருத்தியல் ரீதியா 1000 முரண்பாடு இருந்தால் நாளைக்கே ஒரு வீடியோ உங்களை எடுத்து நான் போடுவேன். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அது அண்ணன் சீமானுக்கும் எனக்குமான சண்டை கிடையாது. அண்ணன் சீமான் அவர்கள் முன்வைக்கிற கருத்துக்கும் நான் முன்வைக்கிற கருத்துக்கும் எங்கள் கட்சி முன்வைக்கிற கருத்துக்கும் இருக்கக்கூடிய சண்டை. சண்டை அப்படிங்கிறது தனிப்பட்ட நபர்களுக்கான சண்டை கிடையாது, ரெண்டு கருத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய சண்டை. இந்த கருத்து சரியா இந்த கருத்து சரியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ இந்த சண்டையில் நாங்கள் இன்வால்வ் ஆகிறோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்த பண்ண மாட்டேன் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க, திமுக அரசு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்காரங்க இருக்காங்க. எனக்கு ஏதோ இந்த பக்கம் போறது சரியா இருக்கும், இதுதான் அறமா இருக்கும்னு சொல்லி தோணுது. அதற்காண்டி தான் இந்த வீடியோல நான் சில விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நியாயமா நான் கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன், எப்போ பண்ணுவீங்க தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற வார்த்தையை எப்போ போடுவீங்க? இப்போ எங்களுடைய தோழர்களுக்கு ஒரு அவேர்னஸை கொண்டு வரணும். இதை தேவையில்லாம ட்ரோல் வீடியோ ஆக்குறாங்க, ஆனால் பின்னணி வேற, இந்த பசங்க கரெக்டாக போராடுறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் கொண்டு வந்து சேர்த்திருப்பேன். இதே மாதிரி அடுத்தடுத்து இந்த விஷயம் வந்து பேசு பொருள் ஆக ஆரம்பிச்சா எப்போதான் அந்த தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையை உங்க ஈகோ விட்டுட்டு எப்போ கொண்டு வந்து சேர்ப்பீங்க? என்ன இதுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கீழே கும்பகோணம்னு எழுது, யார் உன்னை வேணான்னு சொன்னா? தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம், தமிழ்நாடு அரசு விரைவின் மேல எழுது, கீழே போக்குவரத்து கழகம் எழுத இடம் பத்தலனா? அவ்வளோ பெரிய பஸ் இருக்கு, தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறதா இங்கே பெரும் பிரச்சனையா இருக்கும், பெருங்காரணமா இருக்குன்னா ஏத்துக்கக்கூடிய வகையில் ஏதாவது பண்ணீங்க. அரசுல மாற்ற வேண்டியது அந்த போக்குவரத்து கழகத்தை ப்ராஃபிட்டா மாத்துறதுக்கு 1000 கேள்விகள் இருக்கு. ப்ராஃபிட் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் இருக்கு. அங்க போராடக்கூடிய சகோதரர்கள் அத்தனை பேர் இருக்காங்க. அந்த பிரச்சனை எதையும் பார்க்காம பேரை மாத்துறது, இன்சியலை மாத்துறது, ஊரை மாத்துறது, எல்லாத்துக்கும் உங்க அப்பா பேர் வைக்கிறது, எல்லாத்துக்கும் உங்க தாத்தா பேர் வைக்கிறது, இதான் வேலை. இதை தாண்டி வேற எதுவுமே பார்க்க மாட்டீங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை ப்ராஃபிட்டா மாத்துறதுக்கு ஏதாவது முன்னெடுப்பு எடுக்கிறீங்களா? கிடையாது. மின்சாரத்துறையை ப்ராஃபிட்டா மாத்துறதுக்கு ஏதாவது முன்னெடுப்பு எடுக்கிறீங்களா? கிடையாது. ஆவின ப்ராஃபிட்டா மாத்துறதுக்கு ஏதாவது முன்னெடுப்பு எடுக்கிறீங்களா? கிடையாது. உள்ள இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்குள்ள உள்ள பூந்து ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்து மக்களை திசை திருப்பல அரசியல் 10 நாள் இதை பேச விட்டு இங்கிட்டு உட்காந்து கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் பிரதானமான வேலை. இதுல தமிழ் மக்களோட உணர்வை தொடும் வகையில் தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையை தூக்கிட்டு போயிருக்கீங்க. என்ன இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? ஏதாவது காரணகாரியா இருக்கு அதுக்குள்ள? எதுவுமே இல்லாமல் ஒரு செயல்பாடை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப கேவலமாக இருக்குது. சீக்கிரம் அந்த நிர்வாக தவறை சரி பண்ணுங்க. முட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் உங்கள் ஆளுங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரம் இந்த பஞ்சாயத்தை முடிச்சு வைங்க. இதெல்லாம் ஒரு தமிழ்நாட்டில் விவாதிக்கக்கூடிய பிரச்சனையே கிடையாது. எதுக்குப்பா தமிழ்நாட்டில் சண்டை நடக்குன்னா தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை தூக்கிட்டாங்களாம். வெளியே யார்ட்டாவது போய் சொன்னால் எவ்வளோ கேவலமாக இருக்குது. என்னையா பண்ணிகிட்டு இருக்கீங்க அரசாங்கம்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தாவேக்கா சார்பாக ஏகப்பட்ட பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.